பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகம புஸ்தகத்தில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஒருவர் பேரில் ஒருவருக்கு ஏதாவது குறை இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கள் என்று சொல்லுகிறார். மன்னியுங்கள், அப்போது மன்னிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து கூட பரமண்டல ஜெபம் சொல்லும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொன்னார். நீங்கள் சொஸ்தம் அடைவதற்கு ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீங்கள் காணிக்கை பட்டிக்கு வரும்போது உன் சகோதர பேரில் குறை இருக்குமானால் காணிக்கை வைத்து விட்டு முதலாவது ஒரு சகோதரோட போய் ஒப்புரவாயிட்டு வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் யாரையோ மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? இயேசு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், அப்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அப்போது நீங்கள் சொஸ்தம் அடைவீர்கள். இயேசு இந்த வார்த்தை மூலமா உங்களோடு கூட பேசுகிறார். கசப்பு வேண்டாம், விரோதம் வேண்டாம், பகை வேண்டாம். ஆண்டுடைய பிள்ளைகளை மன்னியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேசிக்கட்டும், ஒவ்வொருடைய குறைபாடுகளை மன்னிக்கட்டும். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.